அப்பளகுண்டாவா வீடியோ வீடியோ குடம் தின்மணும் இங்கன வைக்க வேண்டியதா இருக்குமா என்ன சுதா ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட எங்களுக்கு திருத்தணிலேருந்து ரொம்ப பக்கமாக இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிருக்கோங்க. அது பெருமாள் கோயில் தான். அது என்ன கோயில் அப்படின்னாக்க, நமக்கு புத்தூர்லேருந்து ரொம்ப பக்கமாக இருக்கிற அப்பளகுண்டா பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் கோயில். இது ரொம்ப விசேஷமான கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 வருஷம் பழமையான கோயில் அப்படின்ட்டு. அது மட்டுமே இல்லாமல் இங்கே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னாக்க, நம்ம திருப்பதி பெருமாள் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து நம்ம பெருமாள் காட்சி அளிப்பாரு. ஆனா இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, அந்த திருப்பதி பெருமாளுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கு. அதை நான் போக போக வீடியோல சொல்றேன். அந்த விஷயத்த நான் காட்டவும் செய்யறேன். ஓகேங்களா? இங்க வந்து எப்படி அப்படின்னா, நீங்க திருப்பதியிலிருந்து சென்னை வந்தாலும் சரி, இல்ல சென்னையிலேருந்து திருப்பதி போகணும்னாலும் சரி, ரோடு வழியாவோ இல்ல ட்ரெயின் வழியாவோ நீங்க எப்படி போனாலும் இந்த கோயிலு குறிப்பிட்டு ஒரு 6-7 கோயில் இருக்குங்க. இந்த கோயிலெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே போகலாம். அதுலயும் இந்த கோயில்லாம் வந்து நமக்கு ரொம்ப கிட்டவே இருக்கும். நீங்க ட்ரெயின்ல வரீங்க அப்படின்னா, திருத்தணிலேருந்து நாங்க வரும்போது வந்து புத்தூர்ல வந்து ட்ரெயின் இறங்கிட்டோம். இதுக்கு ஸ்டாப்பிங் இருக்கு. பட் அது வந்து ரேரா ஸ்டாப் ஆகும் ட்ரெயினுங்க. அதனால புத்தூர் வந்து மேக்சிமம் எல்லாமே ஸ்டாப் ஆகும். அதனால நாங்க புத்தூர்ல இறங்கிட்டு அங்கிருந்து ஆட்டோ ஃபெசிலிட்டி நிறைய இருக்கு. பஸ்ஸும் இருக்கு, ஆந்திரா பஸ்ஸு. பட் இருந்தாலும் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஆட்டோ வந்து இது பண்ணிக்கிட்டோம். ஒரு ஆளுக்கு ரூ. 30 அது மாதிரி தான் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஷேர் ஆட்டோ பிடிச்சிக்கோங்க. தனியா செப்பரேட் ஆட்டோ பிடிச்சாலும் ஒரு ரூ. 200 தான் வாங்குவாங்க. அழகா நீங்க உள்ள வந்துடலாம். இந்த கோயில் வந்து மெயின் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் உள்ள இருக்கும். மலைக்கு கீழே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப கூட்டம்லாம் இருக்காது. அப்பளகுண்டாவா இந்த கோயிலுடைய இன்னொரு விசேஷம் அப்படின்னா, திருமண தடை வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து திருமண தடைகள் ஏதாவது இருந்தா இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டியாவது வந்து போங்க. அதுக்கப்புறமா ஒரு நல்ல வரன் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால உங்களுக்கு திருமண தடைகள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா ஒரு வாட்டியாவது வந்து போங்க. இங்க போகும்போதே என்ன அப்படின்னாக்கா, நாங்க மேக்சிமம் வந்து எந்த பொருளையுமே வாங்க மாட்டோம். சரி, ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வரமே வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு நாங்க வாங்கிட்டு போறோம். ஏன்னா மேக்சிமம் பூஜை எல்லாமே வந்து உள்ள நம்ம சாமிக்கு பண்ண முடியாது. வெளியவே நம்ம இது பண்ணிட்டு போவோம். சரின்ட்டு நாங்களும் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உள்ள போகணும். என்னன்னா, கோயில் உள்ள போகும்போதே நமக்கு ஃபேமிலியா கிளம்பும்போது ஒரு சந்தோஷம் இருக்குங்க. நாங்க எல்லாமே ரெடி பண்ணி, வீட்லயே லஞ்ச் எல்லாமே காலையில ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு ட்ரெயின புடிச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவ புடிச்சு, அந்த மாரி வரும்போது ஒரு 1 டே ட்ரிப்பு மாரி இருக்கும். ரொம்ப ஹேப்பியா இருக்கும். நாங்க வெளிய அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் வாங்க மாட்டோம். ஈவன் தோ ஸ்நாக்ஸ் அப்டின்னா கூட நாங்க வீட்ல இருந்தே எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துருவோம். நாங்க 4 பேரு, பாப்பாவோட சேர்ந்து 5 பேர் அப்டின்னும்போது எங்க ட்ராவல் பண்ணாலுமேங்க, ட்ரெயின புடிச்சோமா, உட்காந்தோமா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோமான்னு இருக்கும். நல்லா வேடிக்கை பார்ப்போம். திரும்ப ட்ரெயின புடிச்சோமா, திரும்ப சாப்பிட்டோமா அப்டின்ற மாரி மாங்காய், கொய்யா, பைனாப்பிள் அது மாரி எல்லாத்தையுமே வாங்கிடுவோம். வாங்கி பீஸ் பீஸா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே போகிற வழியில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்காது இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆந்திராவில் அப்படின்னும்போது எனக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிக்குங்க. அந்த சிவப்பு மணலில் விளையிற வேர்க்கடலை நல்லா 3 காய் 2 காய் எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும். அது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸில் போயிட்ட உடனே இங்கே 3 வந்து தனித்தனியாக இருப்பாங்க. அதாவது பெருமாள் தனியாக இருப்பார், ஆண்டாளம்மா தனியாக இருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம அனுமன் தனியா இருப்பாரு. அது நிறைய பேர் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. கண்டிப்பா கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஒரு வாட்டியாவது நீங்க வரும்போது கிளியரா வாட்ச் பண்ணிட்டு போங்க. எந்த கோயிலுக்கு போகணும்னாலும் எங்கெங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத ஒரு வாட்டி சர்ச் பண்ணி நெட்ல பார்த்துட்டு போங்க. அப்பதான் நீங்க எதையுமே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க ரோடு வழியா ஒரு கார்லயோ இல்ல பஸ்லயோ வரீங்க அப்படின்னாலும் சரி, நீங்க கேட்டீங்கன்னா இது புத்தூர்ல இருந்து எப்படி வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் வந்துருவீங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து உள்ள ஹைவே ரோட்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரும். ஸோ இதுதாங்க வித்தியாசமான விஷயம். திருப்பதியில வந்து அவருடைய கை வந்து கீழ் நோக்கி இருக்கும். நீங்க என்ன வந்து சரணடைங்க அப்படின்ட்டு. ஆனா இங்க வந்து அதே பெருமாள் மேல் நோக்கி வச்சிருப்பாரு. அதாவது நீங்க என்ன கேட்டாலும் அதுக்கான வரன் நான் தருகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் நடக்காம இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிட்டு போங்க. இங்க இருக்கிற நம்ம பெருமாள் வந்து நீங்க என்ன கேட்டாலும் தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான கல்யாண கோலத்துல கல்யாணம் நடந்த உடனே இங்க ஓய்வெடுக்க வந்து உட்கார்ந்த கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்க இங்க வரும்போது உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து
வேண்டிட்டு போங்க. நாங்களும் எங்களுக்கு சின்ன சின்ன வேண்டுதல்கள் இருக்கும் இல்லையா? நாங்க ஃபேமிலியா போகும்போது எல்லாருக்கும் உடம்பு நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும், எங்களை சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும், அதுக்கப்புறமா எங்க வாழ்க்கைக்கு ஒரு ஏற்றம் வேணும், அந்த மாதிரியான வேண்டுதல் எல்லாமே வச்சுட்டு ஒரு ஒன் டே பிக்னிக் மாரி ரொம்ப ஹாப்பியாவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான கோயில். நாங்க வந்து அன்னைக்கு நினைச்சிருந்தா 2, 3 கோயில் பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்குள்ளவே தான் இருந்துச்சு. பட் நாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு வாட்டி வந்துப்போம் அப்படின்ட்டு லேட்டா தான் வீட்ல இருந்து கிளம்புனோம். எங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவருக்குள்ளேயே நாங்க கோயிலுக்கு வந்துட்டோம். வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் போகிறதுக்கு ஈவினிங் மேல ஆயிடுச்சு. இந்த ஒரு கோயில் பார்க்கறதுனால எங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப அலைஞ்சு ஒவ்வொரு கோயிலுக்கும் மாறி மாறிலாம் போகல. இங்க வந்தோம். மதியம் வந்தோம். வந்து சாமியெல்லாம் வந்து வித்தின் ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர்லயே பார்த்துட்டோம். நீங்களும் சரி இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டம்லாம் எப்பவுமே இருக்கவே இருக்காது. இங்க வந்து நம்ம பெருமாள் கோயிலுக்கு திருப்பதியில எப்படி வெள்ளிக்கிழமை வந்து மூலவருக்கு வந்து பூஜை பண்றாங்களோ, அதே மாரி இங்கேயும் வெள்ளிக்கிழமை தான் பண்ணுவாங்க. இந்த கோயிலும் வந்து நம்ம திருப்பதி தேவஸ்தானத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட கோயில் தான். இது மாரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7, 8 கோயில் இருக்கு. நீங்க திருப்பதியிலேருந்து பேக்கேஜ் அந்த மாரி எடுக்கலாம். ஏன்னா, அந்த மாரி அவைலபிளும் இருக்கு. ஒரு ஆளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 300, ரூ. 350, ரூ. 400 இருக்கும். ஆனா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கைடு வருவாங்க. பஸ்லயே தான் கூட்டிட்டு வருவாங்க. ஆனா, ஒரே நாள்ல 7 கோயில் கீழ இருக்கிற 7 கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு காட்டுவாங்க. ரொம்ப விசேஷமான பழமையான கோயிலுங்க தான். அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா காட்டிட்டு போவாங்க. ஒரே நாள்ல ட்ரிப்பா பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, அந்த மாரி பேக்கேஜ் புக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஃபுல் டேவும் ஹாப்பியா பார்த்த மாரி இருக்கும். இப்ப வந்து நாங்க திருப்பதிக்கு போறோம். போற வழியில வந்து இப்போ ஒரு வேன்ல வரவங்க நான் பார்த்ததுல வேன்ல வரவங்க, கார்ல வரவங்க எல்லாருமே இங்க பார்க்கிங் அவைலபிளா இருக்கு. உட்கார்ந்து சாப்பிடறதுக்கான இடம் அவைலபிளா இருக்கு. அங்கேயே வந்து திருப்பதி இது கோயிலுடைய மண்டபம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மண்டபம் வந்து கல்யாண மண்டபம். அங்க வந்து சாப்பிடறதுக்கான இடம்லாம் எல்லாமே அலோவ் பண்றாங்க. நாங்களும் அங்க தான் சாப்பிட்டோம். ஸோ அந்த இடத்துல வந்து கார் பார்க்கிங், வேன் பார்க்கிங் எல்லாமே அலோவ்டு. அந்த மாரி இடத்துல உட்கார்ந்து நீங்க ரிலாக்ஸா சாப்பிட்டுட்டு, அங்கருந்து திரும்ப நீங்க திருப்பதி கிளம்பலாம். நெறைய ஃபேமிலிஸ் அது மாரி தான் வந்து இங்க சாமிய பார்த்துட்டு, சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து நம்ம திருப்பதி தேவஸ்தானம் அப்டின்னாலே அந்த வாஷ்ரூம்லாம் ரொம்ப சுத்தமா இருக்குங்க. அந்த மாரி இங்கேயும் வந்து வாஷ்ரூம் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கு. ரொம்ப சுத்தமா இருக்கு. நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பதிக்கு போலாம். நீங்க கார்ல வந்தாலும் சரி, இல்ல வேன்ல வந்தாலும் சரி. ஒரு 4, 5 கோயில் இருக்கு. அது எல்லாத்தையுமே மறக்காம பார்த்துட்டு போங்க சென்னையிலேருந்து வரவங்க. இல்ல திருத்தணி எங்க இருந்தாலும் இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கு இங்க வந்து ₹20 தரிசனம், ஃப்ரீ தரிசனம் இருக்கு. ஆனா ₹20 தரிசனம் வந்து மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது. என்னைக்காவது ரொம்ப விசேஷமான நாட்கள், இந்த வைகுண்ட ஏகாதசி அந்த மாரி நாட்கள் தான் கூட்டம் அதிகமா இருக்கும். அப்பதான் மீதி டைம் எல்லாமே காலியா தான் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீ தரிசனத்திலே அழகா போயிட்டு, உள்ள போயிட்டு பெருமாள பார்க்கலாம். இங்க வந்து நம்ம திருப்பதியில எப்படி பெருமாள் இருக்காரோ, அதே மாரி தனியா வந்து காட்சி அளிச்சிட்டு இருப்பாரு. அப்புறமா வெளிய வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, நம்ம ஆண்டாள் இருப்பாங்க. அங்க வந்து என்ன ரொம்ப விசேஷமானது அப்படின்னாக்க, நாங்க சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். கரெக்ட்டா அதுக்கு நேரா வந்து ஆண்டாள் அம்மா இருக்காங்க. அங்க விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அங்க நெறைய கிளிங்க இருக்குங்க. ரொம்ப அழகா வந்து சுத்தி சுத்தி நம்ம ஆண்டாள் பக்கத்திலேயே வந்து அந்த கிளிங்க எல்லாமே அழகா உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒரு கிளி மட்டும் அழகா பேசுது. அதாவது குரல் குடுத்துக்கிட்டே இருக்கு. லக்கி அத பார்த்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டே இருந்தான். எங்களுக்கு வந்து கோயிலுக்கு வர்றது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் ஃபேமிலியோட வர்றது அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். குழந்தைய கூட்டிட்டு வரும்போது அவன் ஹாப்பியா இருப்பான். ஊர்ல இருக்க கிளி எந்த ஊர்ல இருக்க? என்ன ஊரு? அப்பலகுண்டா சொல்லு. அப்பலகுண்டா பெருமாள் கோயில் இது. அப்பலகுண்டா சொல்லு. எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்? அப்பலகுண்டா. இங்க பாருங்க. அப்பலகுண்டாக்கு வாங்க சொல்லு. சொல்றீ கூப்பிடல எல்லாரும் வாங்க வாங்க சொல்லு. வாங்க எல்லாரும் வாங்க சொல்லுப்பா. அப்பலகுண்டாங்க வாங்க மக்களே. வேணாமா எல்லாரும் வேணாமா? எல்லாரும் வாங்க. லக்கி டான்ஸ் ஆடு எழுந்து. சிங் 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 ஆடு ஆடு. ஆடினேண்ணா எழுந்துக்கோ. கிளியாண்டு ஆடு எழுந்துக்கோ. என்னதுமா அங்க இருக்கு? வீட்லயே இருக்கிறத விட ஒன் டே பெரிய செலவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அழகா வீட்ல இருந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு சந்தோஷமா ஒன் டே ஃபுல்லா என்ஜாய் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. லக்கி ஜாலியா பேசிக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு அவன் என்ஜாய் பண்ணிட்டு வருவான்.
நாங்கள் பஸ்ஸு, காரு, ட்ரெயின் எந்த டிரான்ஸ்போர்ட்ல போனாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் கம்ஃபர்டபுள் ஆயிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி அவனையும் நாங்கள் மாற்றிப்போம். ஸோ எங்களுக்கு ட்ரெயின் அப்படின்னும் போது நாங்கள் வரும்போதும் வந்து என்னென்ன பேசஞ்சர் வண்டியில் தான் வந்தோம். போகும்போதும் வந்து ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸ் கிடையாது, ஆனால் பேசஞ்சர் வண்டி. ஆனால் அது வந்து இந்த அரக்கோணம் முறை எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுனால சீட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுலேயே இது பண்ணிட்டு போனோம். நாங்கள் மாங்காய் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்கி வச்சதுனால ட்ராவலிங் அப்போ சாப்பிட்டு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ ஏறுறதுலேருந்து இறங்குற வரையும் ஒன்று மாற்றி ஒன்று சாப்பிட்டுட்டே இருப்போங்க. அது எங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு இதுவாயிடுச்சு. வீட்டில் இருக்கும்போது அமைதியாக இருப்போம். பட்டு வெளியே வரும்போது வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து எல்லா பொருள்களுமே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருப்போம். லக்கியும் விரும்பி சாப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ சில நேரங்களில் வந்து நம்ம வெளியே வந்து கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு போகிறது நம்ம மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அட்லீஸ்ட் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அது எங்கேயாவது வெளியே வந்து போங்க. ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங், அப்புறம் வேன் பார்க்கிங் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு. ஆமாங்க, நம்ம கோவிலுக்கு எதிர்க்கவே ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம் இருக்குது. அங்கே எல்லா அவைலபிளும் இருக்குது. வாட்டர் ஃபெசிலிட்டி, அந்த ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது. வெளியவே வந்து டிடி திருப்பதி தேவஸ்தானத்து அப்படின்றதுனால வாஷ்ரூம் எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருக்குது. அப்படியே நம்ம வந்து இங்கேயே உட்காந்து நம்ம வீட்டிலேருந்து நாங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாக்க லெமன் ரைஸ், அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் தொக்கு, லெமன் ரைஸ், அப்புறமா வந்து தக்காளி தொக்கு எடுத்துட்டோம்னு இந்த வீடியோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஸ்நாக்ஸ் வந்து இந்த பக்கோடா அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது எல்லாத்தையுமே எல்லாருமே சூப்பராக உட்காந்து இலை எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம், சாப்பிட்டோம். நாங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்திருந்தாங்க, அவங்களும் உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப சில்லுன்னு காத்தோட மலைக்கு கீழே என்ஜாய் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் ஆஞ்சநேயரை பார்க்கவே இல்லை. அதனால திரும்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 2-3 ஹவர் கழிச்சு திரும்பவும் வந்து ஆஞ்சநேயர், கோமாதா எல்லாரையுமே பார்த்தோம். இங்கே வாழைப்பழம் எல்லாமே வாங்கி தரலாம். பட் ஆனால் அன்னைக்கு வந்து மாடு எல்லாமே கொஞ்சம் மாசமா இருக்கிறதுனால எதுவும் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் நம்ம எங்கே போனாலுமே வந்து பசுமாட்டுக்கு ஏதாவது வாங்கி தர்றது ரொம்ப நல்லதுங்க. நமக்கு நல்ல எல்லா பாவங்களும் போயிட்டு புண்ணியம் கிடைக்கக்கூடியது அப்படின்னாக்க நம்ம கோமாதாக்கு ஏதாவது வாங்கி தர்றது. ஸோ ஒரு வழியாக எங்களுடைய ட்ரிப்பு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாகவே முடிச்சிட்டோம். அன்னைக்கு ஃபுல் டேவும் ரொம்ப சந்தோஷமாக வந்தோம். இந்த கோயில் விசிட் பண்ணிட்டு வந்தோம். இன்னொரு கோயில் நாங்கள் திருப்பதிக்கு பக்கத்தில் எங்கேயாவது போனோம்னாக்க கண்டிப்பாக நான் அதை வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கோயிலுக்கு மறக்காமல் ஒரு வாட்டி வந்து போங்க. ரொம்ப சூப்பராகவும் ஹாப்பியாகவும் க்ளீனாகவும் இருக்குது. நீங்கள் பெருமாளையும் வந்து சந்தோஷமாக பார்த்துட்டு போகலாம். திருப்பதிக்கு போகிறவங்க ஒரு வாட்டியாவது இங்கே வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ நாங்களும் ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு புத்தூர் போயிட்டோம். புத்தூர்லேருந்து ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டோம். சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிட்டோம். இந்த நாள் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு. ஓகே, பாய் பாய்.